ஹாய் டியர், டுடே நம்ம சின்ன எபிசோட 7வது எபிசோட் நினைக்கிறேன். அம்மாடி 7th எபிசோடை பார்க்க போகிறோம். ஓகே டியர், ஸோ ஸ்டோரி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா ஜிமினா பாட்டிமா கிட்ட நல்லா தொக்க மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவங்க காதை திருக்கிட்டு யார் அது, என்ன ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா, தூக்கிட்டு போகிற, பின்னாடியே போகிற, ஏதோ வாயை ஊனுக்கு வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி வேற போனால், என்னடா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெரராக கேட்குறாங்க. ஜிமின் திருக்காத்துக்காலும் அந்த பக்கம் இந்த பக்கம் முடிச்சிட்ருப்பாரு. அதோட முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே டே, ஸோ நான் ஸ்டோரி சொல்கிறேன், நீங்கள் கண்ணை முடிக்கோங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ். ஓகே, கண்ணை முடிக்கோங்க. இப்போது ஜிமினா அந்த ரூம்குள்ளே உட்காந்துருப்பாரு. அந்த ரூம் நல்லா இருட்டாக வேறு இருக்குது. பாட்டிமா ஒரு சின்ன டிம் லைட் மாதிரி வச்சுருக்கு. ஸோ அதை தான் வச்சுக்கிட்டு சொல்லுடா பேராண்டி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அவர் பாட்டி அப்படிங்கிறாரு. டேய் என்னடா மறைக்கிற, சொல்லு என்கிட்ட. இல்லைனா இவ்வளோதான் பார்த்துக்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ, இதுக்கு தான் தினமும் வீட்டில் இருக்காம ஓடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜிமின் கீழே உட்காந்துருப்பாரு. பாட்டி நின்று கேட்டுட்ருப்பாங்க காதை திருக்கிட்டு. அப்போ ஜிமின் பாட்டியை தூக்கி, அதாவது பாட்டியை அப்படியே ஷோல்டர் பிடிச்சி கட்டில் உட்கார வச்சுட்டு ஜிமின் அப்படியே பாட்டிக்கு கீழே, அதாவது காலுக்கு அடியில் கொலுசை கட்டில் கீழே அப்படியே கீழே உட்காந்துக்கிறாரு முட்டி போட்டு. ஜிமினா பாட்டிமா பார்த்துட்டே இருக்கா. ஜிமின் பாட்டிமாவோட கண்ணத்தை 2 கிள்ளி, பாட்டி என்ன உன் மூஞ்சிக்கு இந்த கோமெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் செட் ஆகலை, நீ பண்ண காரியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரராக பேசுகிறாங்க. ஜிமின் சமாளிக்கலான்னு பார்த்தா முடியாது போல். ஏய் என்ன பாட்டி நீ, சரி ஓகே உனக்கு ஒன்று சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. நானே கேட்டுட்டேன், நீ ஏன் என்ன சொல்ல போகிற, கேட்டதுக்கு பதில் சொல்லு, வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன இது நான் சிங்காகவே போயிட்டுருக்குது இன்றைக்கி இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே பாட்டியோட முட்டி கொலுசை முட்டி அப்படியே கையில் வச்சுட்டு, அதாவது முட்டி மேலே ஜிமினாவோட கையை அப்படியே வச்சு ப்ளேஸ் பண்ண மாதிரி அவர் பாட்டியோட இப்படி மடியில் படுத்துக்கிறாரு. பாட்டிமா ஒரு மாதிரி ஏய் எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பாட்டி ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், மரியாதை எந்திரி என்னன்னு முதல்ல சொல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு ஜிமினாவும் பாட்டிமா அப்படியே பார்த்த மாதிரி, பாட்டி எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடனி அந்த பொண்ணா அப்படிங்கிறாங்க. கூட்டிகிட்டுலாம் ஓடல பாட்டி, கொண்டு போய் விடுறதுக்கு தான் போனேன், நீ பாட்டுக்கு திருப்புன்னு உள்ளே வந்துட்ட. அப்புறம் அவள் தனியாக போவாள், சின்ன பொண்ணு பயந்துப்பா, அதனால தான் கொண்டு போய் விடணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, எதுக்கு முதல்ல வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்தா, நான் தானே தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. எதுக்குலாம் தூக்கிட்டு வந்த, வீட்டுக்கு கடத்திட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை, எங்கள் 2 பேர்த்தையும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குது, எந்த பொண்ணையும் எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, எல்லோரும் பின்னாடி சுற்றுறாங்க தான், ஆனால் அவள் கண்ணில் எந்த ஒரு பணத்தாசை எதுவுமே கிடையாது, என் மேலே கொஞ்சம் பயம் அவ்வளோதான், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்குது, ஆனால் கொஞ்சம் பயப்படுறா, அதே சமயம் பயம் இருந்தாலுமே என்கிட்ட ரொம்பவே அக்கறையாக இருக்கா, எனக்காக ஏதேதோ செய்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஏதேதோனா என்ன செஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அம்மா போட்டுருந்துச்சுல்ல, அந்த வைத்தியர்கிட்ட அந்த மூலிகையை அவள் தான் வாங்கிட்டு கொடுத்தா அப்படின்னு சொல்லவும், எப்படி வாங்கிட்டு கொடுத்துருப்பா, நான் போய் கேட்டேனே, அந்த வைத்தியம் தான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டானே, ஒரு ராஜா வீடுன்னு கூட பார்க்காம இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டான் அவனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கொஞ்சம் தான் இருந்திருக்கும் போல், அது அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வேணும்னு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவளுக்கு மட்டும் எப்படி கொடுத்தானாமா, நமக்கே கொடுக்காம அப்படின்னு பாட்டிமா கேட்க, அவன் எங்கே கொடுத்தான், அந்த வைத்தியர் இல்லைன்னு சொன்னதுமே அவர் அந்த பக்கம் பார்க்க வச்சுட்டு இவ காசாங்க வச்சுட்டு தூக்கிட்டு ஓடியாந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு. திருட்டு பிள்ளையாடாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்ன பாட்டி நீ பொசுக்கு நீ ஆளை திருட்டு பிள்ளைங்கிற, அவள் எனக்காக அதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தா, புரியுதா, இதுக்கு பேர் திருட்டு இல்லை, பணம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் தெரியாமல் வெட்டுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனாலும் அந்த வைத்தியர் பண்ணது தப்பு தானே, என்றைக்கோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை நல்லா கூட இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி முடியாமல் இருந்து எனக்கு அவங்க அந்த மருந்து கொடுக்காம அவங்க வச்சுக்கிட்டது தப்பு தானே, ஒரு வைத்தியராக இருந்துட்டு பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தா, அதை போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு சீக்கிரம் குணமே ஆச்சு, அவள் தான் கொண்டு கொடுத்தா, அதுவும் நைட்டில் ஒரு டியூப் தனியாக கொடுத்தா, எனக்கே பக்குன்னு இருந்துச்சு தெரியுமா, அப்புறம் எனக்கு அன்றைக்கி பயங்கரமாக குளிர்,
அவள் தான் என் கூடவே இருந்தா. என் கூட இருந்து தான் அவளுக்கும் சேர்த்து அம்மை போட்டுருச்சு. எனக்கு அது சின்னம்மை, அவளுக்கு ரொம்ப பெரிய அம்மையாக போட்டிருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமா, என்னால் பார்க்கவே முடியல பாட்டி அப்படின்னு எல்லாமே சொல்கிறாரு. ஓ, இம்பட்டு தூரம் போயிருக்குதா, நான் அந்த பிள்ளையை பார்க்கணும், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கொஞ்சம் டெரராக சொல்கிறாங்க. ஏய் பாட்டி, நீ அவ்வளோதான் சொல்லிடாத, அவள் ரொம்ப பயந்த சுபாவம், பயந்துப்பா, நானே ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நாளைக்கே நான் அவளை பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், இல்லைனா அப்பங்கிட்ட சொல்லி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சரி, நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு போய் படுத்துக்கிறாரு. பாட்டியும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜிமினுக்கு வேறு பக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ, இந்த பாட்டியை நம்பி வேற சொல்லிட்டேன், வேறு வழி இல்லை, தொக்கா மாட்டிக்கிட்டேன், சொல்லனாலும் பிரச்சனை தான். நாளைக்கு அவகிட்ட ஏதாவது சொன்னால் பயந்துப்பாளே, திட்டா என்ன பண்ணிட்டோம், கடவுளே, இந்த பாட்டி எப்படி கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல் அம்மா வந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரமாகவே அம்மா நான் விறகுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. வேணாண்டி அப்படிங்கிறாங்க. மா, உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு சரியாயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு சரியாயிட்டு, நான் போயிட்டு வரேன், நீ போயிட்டு வேறு ஏதாவது வேலை தான் பண்ணு, இதோ இந்த தண்டசம் இருக்குல்ல அதுக்கு ஏதாவது வேலை வை, சும்மாவே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாராவை வெட்டி ஒரு உதவாச்சிட்டு எப்படி போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினும் அவரோட பாட்டியை கூட்டிகிட்டு அங்கே தான் வந்திருப்பார். நீங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டீங்க, போயிட்டு அங்கே உக்காந்து அங்கங்கே பார்த்துட்டுக்கிறீங்க. இவர் எங்கே போனார், வரவே இல்லை, நேரமாக வந்துடுவாருன்னு நினச்சா நான் வந்தேன், எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் தான். பட் இருந்தாலும் இந்த திருட்டுத்தனமெல்லாம் நிறையா பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு டயர்டாகவே ஆயிடுச்சு. அப்போது தூரத்தில் யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது, கூட யாரோ வர மாதிரி இருக்குது. யார் அது, பார்த்தா அவர் மாதிரி தான் தெரியுது, கூட யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டிமா. அச்சோ, அவரோட பாட்டிமாவா, போச்சு போச்சு, ஐயோ ஏன் நல்லா சிக்கிக்கிட்ட, நீ நேற்று மாட்டியிருப்ப, இன்றைக்கி நல்லா மாட்டிக்கிட்ட, இவருக்கு அறிவே இல்லை, எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வராங்க, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கங்கே ஓடுறீங்க. மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சா அந்த மரம் வந்துட்டு ரொம்ப பெரிய அகலெல்லாம் கிடையாது, ஸோ நார்மல் மரம் மாதிரி தான் இருக்கும், ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சுற்றி வந்துட்டு அங்கங்கே புதர் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது, பட் எல்லாமே மரம் தானே, பின்னாடி ஒழிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் ஒளிஞ்சு பார்க்குறீங்க. ஐயோ ட்ரெஸ் தெரியுதே, கை தெரியுதே அப்படின்ட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க. மேலே மரத்து மேலே ஏறிக்கலாமா, ஆனால் எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏறவே முடியல. என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற, அதாவது அவ்வளோ தூரத்தில் வந்துட்டுருப்பாங்க, அப்போயே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் இருக்குல்ல, ஸோ கல்லெல்லாம் எடுத்து போடுறீங்க அந்த மரத்துக்கு. போட்டு அந்த கல் மேலே ஏறி அந்த மரத்து மேலே நல்லா அந்த சென்டர் ஆஃப் த அந்த கிளை இருக்கும்ல, அந்த பிரான்ச்சஸ் இருக்கும்ல, ட்ரீ பிரான்ச்சஸ், அதுக்கிட்ட போயிட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு ஒரு 4-5 குச்சியெல்லாம் உடச்சி அப்படியே உங்களோட நீங்கள் தெரியாத மாதிரி அங்கங்கே அப்படியே வச்சு மறைச்சிக்கிறீங்க. அப்போது ஜிமினும் அங்கேருந்து வராரு. வந்து பார்த்தா ஆளை காணோம், இன்னும் வரல போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சரி பாட்டி உட்காரு அப்படின்னு சொல்ல, எங்கடா எங்கவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி, அவளுக்கு நிறையா வேலை இருக்கும், இன்றைக்கி ஒரு வேலை வரலையோ என்னமோ அப்படின்னு சொல்ல, போய் பேசாத, டெய்லி நீ வர, அப்போ அவள் வருவா, எனக்கு தெரியும், நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே பேசுகிறாங்க. உங்களுக்கு வேறு எது காது கேட்டிருக்கும், மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு ஐயோ என்ன தான் தேடுறாங்க, எதுக்கு இவரை கூப்பிட்டு வந்தார், இதுக்கு பேசாமல் நான் வீட்லேயே இருந்துருக்கலாம், என் அம்மா அப்பயே சொல்லிச்சு போவேன், நான் கம்முன்னு வீட்டில் இருந்துருக்கலாம், வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே, அச்சோ எறும்பு வேறு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை வேறு எறும்பு கடிக்குது, காலில் வேறு எறும்பு கடிக்குது, நீங்கள் வந்துட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த கிழமையிலே உட்காந்துருப்பீங்க. அப்போது ஜிமினு ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு அவருக்கு டயர்டாக இருந்திருக்கும். வழக்கமாக அவர் தான் மரத்து மேலே உட்காந்துருப்பாரு. ஸோ இன்றைக்கி பாட்டி இருக்கிறனால கம்முன்னு கீழே அப்படியே படுக்கலாம்டா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே மல்லாக்கப்படுப்பாங்கள்ல, அப்படியே 2 கையும் பின்னாடி தலைக்கு வச்சு படுக்கிறாரு. பார்த்தா மேலே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது, கரெக்டாக தெரியல, பட்டு இங்கே சுற்றி பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, அந்த அடிமனசு சொல்லுது, ஆனால் வந்துட்டு கரெக்டாக தெரியல. அவர் அப்படியே படுத்துட்ருப்பார். அப்போது ஒரு எறும்பு நல்லா அவங்க காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசை லைட்டாக அப்படி ஆட்டியிருப்பீங்க. அந்த கொலுசத்தை கேட்க பாட்டிக்கு அந்தளவுக்கு காது கேட்கல, ஜிமினுக்கு டக்குன்னு கேட்டுருச்சு. மேலே பார்க்குறாரு, நல்லா பார்த்தா நீங்கள் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஜிமினுக்குனா சிரிப்பு, அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள்
அப்படியே அந்த மூஞ்செல்லாம் மறைச்சிருப்பீங்களா அந்த செடியோட இலெல்லாம் வச்சு அதை அப்படியே கொஞ்சம் விளக்கிட்டு அப்படிங்கிறீங்க. ஜிமினாவும் உங்களை தானே பார்த்துருக்காரு, அப்படி நல்ல வேலை பார்த்துட்டாரு அப்படின்ட்டு ஏங்க போக சொல்லுங்கள், போங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கீழே வாடி அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படின்னு நீங்கள் தலையாட்ட அவர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பாட்டி இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இந்த பாட்டி வேறு கோவமாக இருக்குது. சரி பத்திரமா அங்கே நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களுக்கு ஜாடை பண்ணிவிட்டு அப்படியே பாட்டி இன்றைக்கி அவள் வரமாட்டா, ஏன்னா இந்த டைமுக்குள்ளே வந்தால் தான் வருவா, இல்லைனா வரமாட்டா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது பாட்டிமாவும் என்ன எனக்கு காது குத்துறியா, அது எப்படி வரமாட்டா, வரணும் இப்போது, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் அப்படியே மேலே பார்த்து நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ப்ளீஸ்ங்க போக சொல்லுங்கள், நீங்களும் போங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடை பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாட்டிமாவும் வந்துட்டு டக்குன்னு இந்த பக்கம் ஜிமின் கிட்ட திரும்ப ஜிமின் வந்துட்டு பாட்டி அது போகலாம், வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏய் இறங்க சொல்லிப்பாவல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டாங்க அவங்களும். யாரை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த திருட்டு பிள்ளை தான் இறங்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் யாரும் இல்லை பாட்டி, அங்கே மரம் தான் இருக்குது பாரு வேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை திருப்பி காட்டுறாரு. ஏய் அங்கே இருக்கா பார், எனக்கு காது தான் நல்லா கேட்காது, கண்ணு நல்லா தெரியும், ஏய் இறங்கி வாங்க அப்படின்னு கூப்பிட நீங்கள் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளரிடுறீங்க. ஜிமின் அப்படியே தலையிலே அடிச்சுக்கிறாரு. சாய் யாரடா இவ அப்படின்ட்டு நீங்களும் ஐயோ நானே சொல்லிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு வாய் முடிக்கிறீங்க. இறங்கி வா கீழே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பாட்டி. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டாங்க, வயன் வா நறுக்கல்ல வா அப்படிங்கிறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த குச்சியெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுடுறீங்க. பாட்டிமா பார்க்குறாங்க, குட்டி பொண்ணாக இருக்கீங்க, யாரா அது தமாத்துண்டு இருக்கு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன பொண்ணுன்னு சொன்னல பாட்டி, நீ மிரட்டக்கூடாது, பயந்துக்குவா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. மிரட்டக்கூடாதா, என்ன வேலை பண்ணுறா, தமாத்துண்டு இருந்துட்டு ஏய் இறங்கி வா அப்படின்னு கத்துறாங்க. உங்களுக்கு வேறு பயம் ஆயிடுச்சு, பயந்துட்டே ஏறப்போ எப்படியும் பயத்தில் ஏறியிருப்பீங்க. இப்போ இறங்கிறதுக்கு மனசும் இல்லை, பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு பாதி மரத்துக்கு ஏறி இருந்திருப்பீங்க, எப்படி ஏறினீங்கன்னே தெரியல. ஸோ ஜிமின் கீழே நின்றுட்டு பத்திரமா இறங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படி இப்படி வந்துட்டு ஒரு பாதி தூரத்துக்கு இறங்கிட்டீங்க, அந்த கிளையெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு 1.5 ஆள் ஹைட்டுக்கு வந்துட்டு கிளை இருக்காது, ஜஸ்ட் மரம் தான் இருக்கும். அங்கேருந்து ஜம்ப் பண்ணணுன்னு நினச்சாவே பயமாக இருக்குது. அப்படியே வந்து கை கால் நடுங்குது உங்களுக்கு. ஜிமின்கே அப்படி தான் இருக்குது. ஏய் பார்த்து அப்படிங்கிறாரு. பயமாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாட்டிமா வந்துட்டு ஏறுறப்ப பயம் இல்லையோ, இறங்குறப்ப தான் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நீ சும்மா அவள் திட்டிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு வயன் நான் இருக்கேன், அப்படியே நீ ஜம்ப் பண்ணு, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏய் நான் இருக்கேன்டி ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டி இருக்காங்க வானா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜம்ப் பண்ணிடி குதி, நான் பிடிச்சிக்கிறேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே வந்துட்டு ஜக்குன்னு அப்படியே குதிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே ஜிமினை வந்துட்டு டைட்டாக உங்களை ஹக் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் காலத்தோடு சேர்த்து பிடிச்ச மாதிரி பயத்தில் டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க. ஆனால் மேலேருந்து குதிக்கிறப்போ அவர் உங்களை பிடிக்கிறப்போ பேலன்ஸ் வேணும்ல. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் 2 பேரும் போத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ கீழே விலகிற போது நீங்கள் கீழே ஜிமின் உங்கள் மேலேன்னு கிடப்பீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு தெரியாமல் டக்குன்னு ஜிமின் உங்களை கிஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் பாட்டி அப்படின்னு வாயில் கை வச்சுக்கிறாங்க. நீங்கண்ணா எங்கள் பாட்டிங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் வேணாடி பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. டக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிமினாவும் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. 2 பேரும் ஏதோ குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி கை அப்படியே முன்னாடி கட்டி நின்றுட்டுருக்குறீங்க. அப்போது பாட்டிமா அப்படியே கையை பின்னாடி கட்டிக்கிட்டு உங்களை அப்படியே சுற்றி வராங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் ஒட்டி நின்றுக்கிறாரு, உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஏய் கையிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயந்துட்டு ஜிமினோட கையை பிடிக்க, கையை எடுங்க, ஏன் முன்னாடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்கள் பயந்துட்டு கையை எடுத்துக்கிறீங்க. பட் ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை எப்படி பிடிக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விசுக்குன்னு பிடிங்கிப்பீங்க. அப்போது பாட்டிமா வந்துட்டு ஏய் தள்ளிப்போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஜிமின் வந்துட்டு
நீ அவகிட்ட எதுவும் பேசாத பாட்டி, பார்க்கணும் தானே சொன்ன, பார்த்துட்டல, வா கிளம்பு போகலாம் அப்படிங்கிறாரு. ஏய் நான் பேசணும்டா அப்படின்னு சொல்ல, நீ கிளம்பலையா, சரி நீங்கள் ஏறு, வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கை பிடிச்சி இழுக்கிறாரு வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு. அப்போது பாட்டி உங்களோட இன்னொரு கை பிடிச்சி இழுத்து அங்கே பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, நில்லு கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு பயந்துட்டே கேட்குறீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, பாட்டி கம்மனிரு பாட்டி, எதுவும் பேசிடாத பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வாய முட்றா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பா அம்மா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பேர் பூஜா, அப்பா இந்த வேலை செய்கிறாரு, அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த டெசர்ட்டில் ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, ஸோ அதை சொல்கிறீங்க. ஓ அங்கேயா, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்க, ஜிமினுக்கு கடுப்பாகுது. இப்போ தலை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கத்துறாரு. ஏய் இருடா, இப்போ என்ன நான் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அப்பா வேலைக்கு போகிறாரு, அம்மா வீட்டில் இருக்காங்க, அப்புறம் நான் விறகு எடுத்துகிட்டு போவேன், அம்மா தண்ணி விட்டு வருவாங்க, சாரா வீட்டில் இருப்பா அப்படின்னு ஒப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன இப்படி ஒப்பிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க, இந்த பக்கம் பாட்டி, என் பேரன் உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக கேட்குறாங்க. நீங்கள் அப்படிங்கிறீங்க, பதில் சொல்லு, காது கேட்காத என்ன, என் பேரனை பிடிச்சிருக்கா, ஏதோ காதலிக்கிறீங்களாமா, நிஜமாவா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பயந்துடுறீங்க. இல்லைங்க அது அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன இல்லைங்க எது அப்படிங்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மாதிரி மழுப்ப, சொல்லு, என் பேரனை லவ் பண்ணுறியா, ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாம்மா, நிஜமாவா, என் பேரனை உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டு கோவமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் பொய்யா சொல்ல முடியும் இல்லைன்ட்டு, ஸோ அதனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. சரி அப்போ அப்படின்னு சொல்ல, நீங்கள் பயந்துட்டு, எனக்கு பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே சொல்ல, இரு சும்மா என்ன எங்கே வாங்கன்னு பேசிகிட்டு இருக்கா, பாட்டின்னு நல்லா அழகாக உரிமையோடு கூப்பிடு, உனக்கு இல்லாத உரிமையா, அழகாக கூப்பிடு பாட்டின்னு, வாய் நிறையா கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. அவர் பாட்டியவே பார்க்க நீங்களும் பாட்டியை நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, என்ன அழகாக இருக்கிற, அவன் சொன்னது கரெக்டு தான், கண்ணில் எந்நேரம் ஒரு மாதிரி பயம், ஆனால் அந்த பயத்தில் கூட நீ உண்மைதான் சொல்கிற, கொஞ்சம் கூட பணத்துக்குங்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரியும் தெரியல, நல்ல பொண்ணாக இருக்க, அமைதியாக இருக்க, ராசாத்தி அழகாக இருக்க நீ அப்படின்ட்டு நட்டை எடுக்கிறாங்க அவங்க பேச இது பண்ணி. ஜிமினுக்குன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நீங்கன்னா கொஞ்சம் பயத்துலேயே தான் அவங்கள பார்க்குறீங்க. இன்னும் என்ன கண்ணா என்னை பார்த்து பயந்துக்கிற, நான் அவனுக்கு பாட்டினா உனக்கு பாட்டி தானே, பாட்டினே கூப்பிடு, பாட்டி உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த கோவமெல்லாம் செட் ஆகாது, சும்மா நடிச்சு பார்த்தேன் பயந்துக்கிறீங்களான்னு, ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டீங்க தான், ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலை அப்படி. சரி அதுக்காக எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜாமத்துக்கெல்லாம் அவனை பார்க்க வராத, வேணா சொல்லு, நானே அவனை அனுப்பி வைக்கிறேன் சரியா, அவன் பார்த்துட்டு போட்டோம், பொட்டை பிள்ளை அது சின்ன பிள்ளை, இந்நேரத்துலலாம் கண்ட நேரத்தில் அங்கங்கே தெரியக்கூடாது சரியா, காத்துக்கிற பண்ணிக்கும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா பாட்டி அப்படிங்கிறீங்க. அப்படி கூப்பிடு பாட்டி, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தில் அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்னாவே அப்படியே அவரோட காதை பிடிச்சி திருகி இழுத்து உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் வச்சுட்டு, நல்லா தான் இருக்குடா, எப்படா பிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, நான் எங்கே பிடிச்சேன், இந்த மரத்துக்கடியில் தான் பிடிச்சேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜிம்னாவே பயந்த மாதிரி பார்க்க, எப்போயும் அப்படி பயந்துட்டே தான் பார்ப்பாளா, ஆனால் அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி கொஞ்ச நேரத்தில் என்ன பயமுறுத்திட்ட, நான் பயந்துட்டு தெரியுமா, நீ என்ன பேச போறியோன்னு, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன, என் பேராண்டி சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம், என்ன உங்கள் அப்பனும் உங்கள் ஆத்தாலும் தான் எதுனாவது பேசுவாளுங்க, பார்த்துக்கலாம்டா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், சரி பிள்ளையும் சின்ன பொண்ணாக இருக்கா, இப்போல்லாம் கல்யாணம் வேணாம், போட்டோம், 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம், அது வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க முக்கால் எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த பாலைவனத்தில் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினும் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவள் தனியாக இருப்பாளா,
பார்க்க தானே வந்த, பார்த்துட்டு வா, நான் யாருக்கும் நந்தியாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு போயிட்டு இருக்கிற பாட்டியே பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார். அந்த பாட்டி கண்ணுக்கு அந்த பக்கம் மறைஞ்சதுக்கப்புறமா அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் இப்போ இதுக்கான்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. ஏய் அப்படின்னு கூப்பிட, என்னங்க எனக்கு பயந்துட்டேங்க, உங்கள் பாட்டி தானே, எங்கே திட்டுவாங்களோ அடிப்பாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என் முன்னாடி திட்ட விட்டுருவேண்ணா, இல்லை அடிக்க தான் விட்டுருவேண்ணா, அப்படிலாம் விடுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இருந்தாலும் உங்கள் பாட்டி தானே, நான் பயந்துட்டேன். ஆனால் அவங்க நல்லவங்க போல், நல்லா பேசிட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்கள அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் இது பண்ணி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு சிரிக்கிறீங்க. இந்த சிரிப்புக்கு என்ன மேடம் அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு ஜிமின் அகைன் கேட்க, அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி சும்மா செவிடு மாதிரி ஒன்று கேட்குற, என்ன அர்த்தம் இந்த சிரிப்புக்கு அப்படின்னு கேட்க, அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அப்படியே நான் விறகு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகெல்லாம் பொறுக்க ஆரம்பிப்பீங்க. ஜிமினா வந்துட்டு, என்ன வந்ததும் விறகு எடுக்க ஆரம்பிச்சிட்டா, அப்போது என் கூட கொஞ்ச நேரம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பேச மாட்டேன் போங்க, என்னை பயமுறுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாரா இந்தளவுக்கு பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இங்கே விறகு பொறுக்கிட்டு இருப்பீங்களா, டக்குன்னு அப்படியே வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த மரத்து மேலே அப்படியே வந்துட்டு உட்கார வச்சிடறாரு. நீங்கள் என்னங்க மறுபடியும் என்னையே இங்கே உட்கார வச்சிங்க, இங்கே இருந்து இறங்கிறதுக்கு பயம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இருக்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கிளையில ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே காலை ஆட்டிக்கிட்டு அந்த மரத்து மேலே இருக்கிற அந்த கிளையில உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே பேச போகிறீங்க, அவர் தான் பேசுவார், நீங்கள் அவரையே பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் சும்மா ஊன்னு சொல்கிறத மட்டும் அவருக்கு எது கவிதை கேட்குற மாதிரி அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்பாரு. ஸோ அப்படி தான் ஒரு 1/2 மணி நேரம் போகுது. அப்போது ஜிமின் வந்துட்டு ஞாபகம் வருது அவருக்கு, இரு என் பாட்டி எதையோ இந்தா இதை வெய்யே, அப்புறமா நான் கேட்குறப்ப கொடுன்னு சொல்லிச்சு, கேட்காமே போயிடுச்சு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாரு பாக்கெட்லேருந்து. ஸோ எடுத்து பார்த்தா அது வந்துட்டு அதில் ஏதோ எழுதியிருக்கு. என்னன்னு பார்த்தா, இதை அந்த பிள்ளைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. என்னது அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு தான் கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. பாட்டி ஏதோ பிளானோட தான் வந்திருக்கு, எனக்கு தான் தெரில, நானும் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுக்கிறாரு. பார்த்தா ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்குது. என்னங்க இது அப்படின்னு சொல்கிறீங்க கேட்குறீங்க. எனக்கு மட்டும் எப்படி தெரியும், இது திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை திறக்கிறாரு. பார்த்தா அதில் வந்துட்டு ஏதோ சீம்பால் இருக்குது. ஏய் சீம்பால் தானே இது அப்படின்னு சொல்லி கேட்க, சீம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு மாடுக்கு நல்லா கிடைக்கிறதே கஷ்டம், அப்போ பால் கிடைக்கிறதே கஷ்டங்கிறப்ப சீம்பால்லாம் சொல்லவா வேணும். அதுவும் வந்துட்டு எங்கே பிடிச்சி வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ அழகாக அதை டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். சீம்பாலா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பிடிக்கும், இங்கே கிடைக்கவே கிடைக்காது, என் அப்பா ஒரு 5 வருஷம் முன்னாடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லைன்னு சொன்னார். பாட்டி எனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு தான் கொடுத்தாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்க வந்துட்டு டக்குன்னு கை இழுத்துக்கிறாரு. ஏங்க தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு மட்டும் பேசுகிற, மற்றதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும் அது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதை கையில் எடுத்துட்டு வேணுமா அப்படிங்கிறாரு. வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வாய்க்கிட்ட கொண்டு போயிடுறாரு. எனக்கு அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி உங்களை பொக்கு காட்டி காட்டி விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்களும் வந்துட்டு எங்கே கொடுங்க எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்க, தர முடியாது அப்படின்னு சொல்லுவார். ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினாவும் வந்துட்டு அது வந்துட்டு எப்படின்னா, இப்போது அவர் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வாயில் வச்சுப்பார். ஸோ அப்படி வாயில் வச்சு கடிச்சிக்கிறாரு. நீங்கள் வாயில் போட்டுட்டீங்க, இப்போ எனக்கு பாதியாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேணா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கையை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு, இப்படி எடுக்கக்கூடாது, நான் எப்படி பிடிச்சிக்கணும் அதே மாதிரி கடிச்சு எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு வாயை பழுக்கிறீங்க. அப்படிதான் அப்படி கிட்ட வந்து கடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், மூச்சை நின்று போயிடும் போல். ஜிமின் வந்துட்டு வேணா அப்படி தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா நான் லபக்குன்னு முழுங்கிடுவேன்ப்பா, என்னால் ரொம்ப நேரம் வாயில் வச்சுட்டு இருக்க முடியாது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. பாட்டி எனக்கு தானே கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க.
பாட்டி உனக்கு கொடுத்தாங்க தான், ஆனால் இப்போ அது ஏன் வாயில் தான் இருக்கு, வேணா கடிச்சு எடுத்துக்கோப்பா, அதான் பாதி வெளியே இருக்குல்ல, ஸோ கடிச்சு எடுத்துக்கோ வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் எனக்கு வேணாம் போங்க, நீங்கள் ரொம்ப மோசமான கெட்ட பையனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆஹா அப்போது கிஸ் பண்ணுறப்ப மட்டும் அமைதியாக இருக்கா, அதுக்கப்புறமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் எதெல்லாம் பேசாதீங்க, எனக்கு வேணாம், நான் போகிறேன், இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவர் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் நான் அப்படின்னு கேட்க, நீயா வேணா இதை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஆஹா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஜிமினா அப்படியே உங்களோட தலை இருக்குல்ல, ஸோ அப்படியே தலையை பிடிச்சி அப்படி கிட்ட அவர் பக்கம் இழுக்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ப்ளீஸுங்க எனக்கு அது வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவருடைய அதை வாயில் கடிச்சிட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்திருப்பார். கிட்டத்தட்ட அது வந்துட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட கொண்டு வர வரைக்கும் வந்திருப்பார், அந்த சிம்பல் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் பாடுற அளவுக்கு. ஸோ நீங்கள் பயந்து போய் இருக்க, ஜிமின் வந்துட்டு கடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ ஜிமினா கொஞ்சம் அவரே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட வருவார். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அது இருக்குல்ல, ஸோ அவருக்கு வாயில் இருக்குல்ல, ஸோ அதை வாயில் இருக்கிறத டபக்குன்னு கையில் அப்படியே பிடிங்கிறீங்க. ஸோ லைட்டாக கடிச்சிருக்கிறதுனால முழுசாக அவங்க கைக்கு எல்லாம் வந்துடுது. ஸோ பிடிங்கி டபக்குன்னு வாயில் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்னுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. ஏய் என்ன போங்காட்ட ஆடுறியா, என்ன பண்ணி வச்சுருக்கா, நான் வாயில் தானே எடுக்கணும்னு சொன்னேன், நீ கையில் பிடுங்கிட்டா, அது எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன் எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ உங்களுக்கு நீங்கள் கடிச்சிக்கலையா அப்படின்னா அப்படின்னு கேட்குறீங்க. எங்கடி அதான் மொத்தமாக பிடுங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து முறைக்க, நீங்கள் என்னை முதல்ல இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகேன்ட்டு அப்படியே உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹிப்பை பிடிச்சி தானே இறக்குவாங்க, ஸோ அந்த மாதிரி அப்படியே இறக்கி விடுறாரு. நீங்களும் அப்படியே இறங்கி நின்னதுக்கப்புறமா சரி அவ்வளோதான், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டியா, தண்ணிக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. தண்ணி வேணும், தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியும் வந்துட்டு அவர் வச்சுருப்பார் எப்பவுமே. ஸோ அந்த தண்ணியை எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே குடிக்கிறீங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் அந்த பக்கம் திரும்பி நின்றுருப்பார். அப்போது நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது கிட்ட வர மாதிரி. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்போது உங்களோட வாயில் அந்த சீமாளுக்கில் ஒரு பாதி தான் போட்டிருப்பீங்க, பாதி கையில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த பாதி கடிச்சிக்கிட்டு அப்படியே அவர் பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. இங்கே ஜிமினுக்கு செம ஷாக்கு. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, வேணும்னா கடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தானே கேட்டீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டா உங்களுக்கு இது பிடிக்கும்னு சொன்னீங்கள, அதனால தான் கொஞ்சம் வச்சுருக்கேன், வேணா கடிச்சிக்கோங்க, இல்லைனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சும்மாவே இது பண்ணுவார், சொல்லவாவேன்னு இப்போ நீங்களா சொன்னால் அவர் வந்துட்டு டக்குனு அதை வந்துட்டு கடிச்சு எடுத்துக்கிறாரு. ஸோ அப்படி தான் அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி 2 பேரும் விளையாடிட்டுருப்பீங்க. ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து விறகெல்லாம் எடுத்தாச்சு. ஜிமின் வந்துட்டு அதை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுப்பாருல, ஸோ அதெல்லாம் கட்டி உங்களுக்கு தலைக்கு வச்சு விட்டுருவார். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமின் எப்போ நானும் கூட வரேன்னு கேட்பாரு. ஆனால் நீங்கள் இல்லை நானே போய்க்கிறேன், அம்மாலாம் வீட்டில் இருக்காங்கங்க, பார்த்தா பிரச்சனை ஆகிடும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, வெயிலில் இருக்காதீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு சீக்கிரமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு பாதி தூரம் போயிடுறீங்க, விளக்கமாக போல தான். ஸோ பாதி தூரம் போயிட்டு பின்னாடி எப்படி திரும்பி பார்க்குறீங்க, நம்ம ஆள் செலவாக வேணும் அப்படியே பின்னாடியே நின்றுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போங்கங்க அப்படின்னு சொல்ல, போகிறாங்கங்க நீங்கள் போங்க பத்திரமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவர் பார்த்த மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்படியே ஜிமினா வந்துட்டு பின்னாடியே நின்று உங்களையே பார்த்துக்கிட்டே அவர் ஒரு மாதிரி அவருக்குள்ளே தோணுது, யாரையுமே எனக்கு பிடிக்காது, இவகிட்ட என்ன தான் இருக்குது, அப்படியே என்னை போட்டு இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ டக்குன்னு நம்ம ஆள் என்ன நினச்சாரோ தெரியல, அப்படியே பின்னாடி உங்கள் பின்னாடி ஓடி வருவார். ஸோ ஓடி ஓடி மூச்சு வாங்க வந்து அப்படியே நிற்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவரை திரும்பி பார்த்து, என்னாச்சுங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறாரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஹேர் வந்து காற்றுக்கு பறக்குமா, ஸோ அதை அப்படியே எடுத்து அப்படி உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே டிக் இது பண்ணுவாங்களே, ஸோ அது மாதிரி காதுக்கு பின்னாடி வந்துட்டு இப்படி பண்ணி விடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ ஜிமினா உங்ககிட்ட
பின்னாசையே இல்லா மனிதன் நானடி, உன்னாசையா இந்த மாற்றம் ஏனடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்களை ஹிப்போட சேர்த்து பிடிச்சி அப்படி இழுத்து அவர் ஹக் பண்ண மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறாரு. நீங்கன்னா அவரே ஒரு மாதிரி பேந்து அப்படி முடிச்சுட்டே பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ அவர் அப்படி சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எஃப்எஃப்பை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா இல்லை எஃப்எஃப் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் ராகவி டியர், நீங்கள் சொன்னீங்கல்ல போட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. கேட்குறதே நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் நினைக்கிறேன், அதிகமாக யாரும் கேட்குறதில்ல. அப்படியே போட்டாலும் அதுக்கு வியூஸே வரதில்லை தெரியுமா? எனக்கு ஏன்னே தெரியல. எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் போடணுன்னு எனக்கு நிஜமாகவே ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ ஜிமினாவுக்கு போட்டால் கொஞ்சம் வியூஸ் வருது, ஆனால் வேறு யாருக்காவது போட்டால் வியூஸ் வர மாட்டேங்குது. நான் எல்லாத்துக்கும் ஒரே எஃபர்ட் தான் போடுவேன், ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் ஏன் எல்லோரும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு வேளை அவங்கவுங்க பயாஸ்க்கு மட்டும்தான் பார்ப்பாங்களோ என்னமோ, அதுவும் தெரியல. நல்லா எல்லாத்தோட எஃபெக்டும் பார்ப்பேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொன்னேன் ராகவி டியர். இப்போ நீங்கள் போய் பாருங்கள், சின்ன பார்க்க போட்டது வியூஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்திருக்காது. அதனால எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடம் ஆகிடும். ஏன் இப்படி ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க, இப்போ பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும் தெரியுமா. அதனால தான் அப்படி புலம்புனேன். நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சொல்கிறது நிஜம். நீங்கள் போய் பாருங்களேன். நார்மலாக ஒரு ஒன் ஷாட்டுக்கு ஒரு 300 வியூஸ் ஒரு 400 வியூஸ் வருதுன்னா, சின்னப்பா அது மட்டும் 100 இல்லை ஒரு 150 இல்லை அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. எனக்கு அப்போ கஷ்டமாக இருக்குமா இருக்காதா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இதுதான் நிஜம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, எனக்கு வேறு என்ன சொல்லணும்? நான் கமெண்ட் பார்க்குறேன் டியர். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பார்த்த மாட்டேங்குது ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இதில் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், சரியா? அண்ட் சீக்கிரமாக எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு நம்ம எப்போ போல் கமெண்ட்டில் பேசலாம். லைவ் வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வர முடியல. மேபி நான் லைவ் வந்தால் இன்னொரு சேனல் இருக்குது, ஸோ அந்த சேனலில் லைவ் வருவேன். அப்புறம் உங்களுக்கு முன்னாடியே லிங்க் வந்துட்டு கொடுத்துட்றேன். அப்போ வந்துட்டு லிங்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் லைவ் வரேன், ஓகேவா? அதில் வாங்க. வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ எனக்கு இதில் எது பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, இந்த எபிசோடில் ஜிமினாவோட பாட்டி இருக்காங்கள்ல, அவங்க ஜிமினாவையும் வைனையும் மிரட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ மிரட்டிட்டு கடைசியில் பால் அது என்ன சீம்பாலெலாம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த அழகாக இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அந்த சீனை எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடில் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது சீனு அது என்னன்னு சொல்லுங்கள், விருப்பப்பட்ட சொல்லுங்கள், ஓகேவா? அதனால தான் கேட்குறேன். வேறு என்ன அவ்வளோதான். ஓகே, பாய். சராங்கே.